சிம்மராசிக்காரங்களை நான் ரொம்ப நல்லவங்கன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் ரொம்ப உண்மையானவங்க, நேர்மையானவங்க, வாய்மையானவங்க அப்படின்னு நான் கண்டிப்பாக சொல்லுவேன். சிம்மராசிக்காரங்களை யாராவது தாழ்த்தி பேசினா அதை அவங்க கொஞ்சம் கூட விரும்ப மாட்டாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இப்போ இந்த 2.5 வருஷத்துல அஷ்டம சனி அப்படிங்கிற ஒரு கிரிட்டிக்கலான காலகட்டத்தில் மாட்டிருக்கக்கூடிய சிம்மராசிக்காரங்க ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி எதெல்லாம் யோசிக்கணும், எதை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கணும், எந்த விஷயத்தெல்லாம் தவிர்க்கணும், எந்த விஷயத்தெல்லாம் கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத பத்தி எல்லாத்தையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இவன் ஜோதிட நல்லன். வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எப்பயும் சொல்கிற விஷயம் தான், ராசி பலன் அப்படிங்கிறது ஒரு பொது பலன் தான், இது துல்லிய பலன் கிடையாது. இதையே நீங்கள் முழு பலன் எடுத்துக்கிட்டு உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு பெரிய முடிவுகளும் எடுக்கக்கூடாது அப்படின்னு நான் முன்கூட்டியே சொல்லிடுறேன். இந்த வீடியோ எதுக்குன்னா, என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சிருக்கேன், என்னுடைய சப்ஸ்கிரைபருக்காக நான் ரெடி பண்ண ஒரு வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போகலாம். இது பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்மளுடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். இவ்வளோ நேரம் எதெல்லாம் தவிர்க்கணும்னு சொல்லிட்டு நான் சிம்மராசிக்கு சொல்லியிருந்தேன். அடுத்தது இந்த 2.5 வருஷத்துக்கு எதெல்லாம் கடைபிடிக்கணும், ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா, முதல்ல இருக்கிற வேலையை விடவே கூடாது. எவ்வளோ பெரிய அசிங்கமும் அவமானமும் தலை போற பிரச்சனை வந்தால் கூட இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க வேலையை ரிசைன் பண்ணாதீங்க. இப்போ நீங்கள் வேலையை ரிசைன் பண்ணிட்டீங்க, விட்டுட்டீங்க அப்படின்னா அடுத்த வேலை கிடைக்கிறது ரொம்பவே உங்களுக்கு கஷ்டமாயிடுன்றதுனால இருக்கிற வேலையை விட வேண்டாம். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி ஆகணும். என்னதான் பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம், ஃபேஸ் பண்ணிக்கலாம். ஒரு 1 to 1.5 வருஷம் தான் கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்த பிரச்சனை அது பாட்டு காத்தோட காதா போடுன்றதுனால அவசரப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு இருக்கிற வேலையை விட்டுட்டு அப்புறம் அல்லல் பட வேணாம் சொல்லிட்டு நான் சிம்மராசிக்காரங்களுக்குலாம் சொல்லிக்கிறேன். அடுத்தது சிம்மராசிக்காரங்க எதை கடைபிடிக்கணும் அப்படின்னா, இதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க இல்லையா, அதை பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. இதை நீங்கள் கடைபிடிக்கணும்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன். நான் போடுற காசை டபுள் ஆக்கி தரேன், ட்ரிபிள் ஆக்கி தரேன் அப்படின்னு சொல்லி யாராவது சொல்லிட்டு வந்தாங்கன்னா அதன் மூலம் உங்களுக்கு நிறைய நஷ்டம் ஏற்படுன்றதுனால இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற விஷயத்தை ஒரு 1 to 1.5 வருஷத்துக்கு கண்டிப்பாக நீங்கள் தவிர்த்துருங்க. இந்த தவிர்க்க வேண்டிய விஷயத்தை கடைபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன். சிம்மராசிக்காரங்க ரொம்ப ரொம்ப முக்கியமாக ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, இறை வழிபாடு, கடவுள் வழிபாடு இந்த நேரத்தில் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஆல்ரெடி நான் மீனராசிக்கும் சொல்லியிருக்கேன். உங்களுடைய குலதெய்வமாக இருக்கலாம், உங்களுடைய இஷ்ட தெய்வமாக இருக்கலாம், இந்த மாதிரி கடவுள் வழிபாடு, கடவுள் மீது நம்பிக்கை இருக்கிறவங்க கண்டிப்பாக கோவிலுக்கு போகிறது, இறை வழிபாடு செய்கிறது உங்கள் மனதுக்கு ஒரு ஆறுதலான, ஒரு பாசிட்டிவான ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்கும். நிறைய சிம்மராசிக்காரங்க உங்களுக்குள்ளே ஃபீல் பண்ணியிருக்கலாம், ஒரு சில காலகட்டத்தில் எனக்கு கடவுள் மட்டும் தான் துணையாக இருந்தார் சொல்லிட்டு. அந்த கடவுள் இப்போ நீங்கள் மறுபடியும் வேண்டுங்கன்னு நினைங்க, அவர் உங்கள் கூடவே வச்சுக்கோங்க. கடவுள் நம்பிக்கையை தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு நான் சொல்கிற விஷயம் என்ன, ஹெல்ப் பண்ணுறது, உதவி செய்கிறது. இந்த மாதிரி முடியாதவங்க, இல்லாதவங்க, மாற்றுத்திறனாளி எவ்வளோ பேர் இருக்காங்களே, அவங்களுக்குலாம் அவங்களால முடிந்த உணவுகளையோ உடைகளையோ பொருட்களையோ கண்டிப்பாக வாங்கி கொடுங்க, உதவி செய்யுங்க. எந்த அளவுக்கு நீங்கள் உதவி செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு நமக்கு நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கும், கெடுதல் நம்மளை விட்டு போய்கிட்டே இருக்கும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி சிம்மராசிக்காரங்க உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய, ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, வீட்டில் உள்ள நம்மளுடைய அப்பா அம்மா சகோதர சகோதரிகளோட உடல்நிலையில் கவனத்தை செலுத்த வேண்டியது ரொம்ப முக்கியம். அவங்களுடைய உடல்நிலையை அலட்சியப்படுத்த வேண்டாம். ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா உடனே ஒரு டாக்டரை போய் பார்த்துருது. உங்களுக்கு எப்படி நீங்கள் போய் டாக்டரை பார்க்கணும், அதே மாதிரி வீட்டில் இருக்கிற உடம்பு சரியில்லை, பொதுவாக அப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் வரவே மாட்டாங்க, சரியாயிடும் சொல்லிட்டு இருந்துகிட்டே இருப்பாங்க. வற்புறுத்தியாவது நீங்கள் அவங்களுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் காட்டி என்ன பிரச்சனையோ அதுக்கான வைத்தியம் பார்க்கறது சிம்மராசிக்காரங்களுக்கு ஒரு மனநிறைவான ஒரு விஷயமா இருக்கும். சிம்மராசிக்காரங்க கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ஆகக்கூடிய விஷயம் என்னன்னா, வீட்டை தூய்மையாக வச்சுக்கிறது, வீட்டை சுற்றி உள்ள சுற்றுப்புறத்தை தூய்மையாக வச்சுக்கிறது. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரியான விஷப்பூச்சிகளான பாம்பு, பள்ளி, புறாத்தல் இது போல விஷயங்களால உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கின்றனால உங்கள் வீட்டை சுற்றி க்ளீனாக நீட்டாக தூய்மையாக எந்த அளவுக்கு வச்சிருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லது. இந்த மாதிரி விஷப்பூச்சி, விஷ ஜந்துகள்லேருந்து நம்மளை காப்பாற்றிக்கலாம். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் தூங்குற நேரத்தில் அவங்க மீது ஒரு கண்ணு வச்சுக்கிறது எப்பவுமே நல்லது. இதுதான் டைம்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம் எடுத்து ரீல்ஸ் பார்த்து உட்காந்து இல்லாமல் இந்த மாதிரி விஷப்பூச்சிகளால் அங்கே பிரச்சனை ஏற்படக்கூடிய நிறைய வாய்ப்பு இருக்கின்றதுனால சிம்மராசிக்காரங்க இருக்க வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் மீது ஒரு கண்ணு வச்சுக்கிறது எப்பவுமே ஒரு நல்ல விஷயமா இருக்கும் சிம்மராசிக்கு. அடுத்த சிம்மராசிக்காரங்க கடைபிடிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த வண்டி வாகனத்தில் போகும்போது கரெக்டான லிமிட்டான நார்மல் ஸ்பீடில் வண்டியை ஓட்டிட்டு போகிறது அப்படிங்கிறது விபத்தை தடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குன்றதுனால வண்டியில் வேகத்தை காட்டாமல் விவேகத்தோடு செயல்படுறது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்கிறேன் சிம்மராசிக்கு. அடுத்த சிம்மராசிக்காரங்க கடைபிடிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, டிராவல் பண்ணும்போது கொஞ்சம் விழிப்புணர்வாக இருக்கிறது. ஏன்னா நிறைய பொருட்கள் தொலையக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கின்றதுனால செல்போனாக இருக்கலாம், காசாக இருக்கலாம், நகையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இது போல விஷயங்கள் உங்களை விட்டு விரயமாகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறதுனால இது மேலே எப்பவுமே ஒரு விழிப்புணர்வாக கவனத்தோடு இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஃபைனலாக சிம்மராசிக்காரங்க கடைபிடிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த நேரத்தில் நீங்கள் பணத்தை சேமிக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயம். ஆனால் இப்போ நிறைய காசு வந்தாலும் அதை சேமிக்க முடியாது, செலவாகிட்டு இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப உண்மை. ஆனால் எப்படி செலவானாலும் அந்த செலவெல்லாம் எப்படியாச்சும் மேனேஜ் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு மாதம் ஒரு சிறு தொகையை நீங்கள் சேமித்து வைக்கிறது, சேவிங்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப
ஒரு நல்ல விஷயமா இருக்கும் சிம்ம ராசிக்கு. இப்போ நீங்கள் சேவ் பண்ணக்கூடிய அந்த காசு ஃபியூச்சரில் உங்களுக்கு நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றதுனால சேமிப்பு, இந்த பண சேமிப்பு அப்படிங்கிறத கண்டிப்பாக சிம்மராசிக்காரங்க இந்த காலகட்டத்தில் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா பண பற்றாக்குறை கண்டிப்பாக சிம்மராசிக்காரங்களுக்கு இருக்குன்றதுனால சேமிக்க பழகுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன். இந்த வீடியோட முடிவாக சிம்மராசிக்காரங்க எதெல்லாம் பண்ணக்கூடாது, எதெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை பிடிக்கலன்னா கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிட்டு போங்க. என்னுடைய சப்ஸ்கிரைபருக்காக நான் தனிப்பட்ட முறையில் சொல்கிற ஒரு விஷயம் இதுதான். இதே போல் தொடர்ந்து ஜோதிட நலனாகிய என்னோடு விரல் கோர்த்து விழித்திருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன்.